அம்மா உணவகம்னால வந்து எவ்வளோ பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி ஐயா உணவகம், ஐயா கருணாநிதி அவர்கள் உணவகம் ஒரு ஆரம்பித்தா நல்லாயிருக்கும். இந்த லேப்டாப்பில் திருப்பி கொண்டு வந்த மாதிரி உணவகத்தையும் கொண்டு வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு எனக்கு தோணுது. இது நீங்கள் டிஎம்கே கட்சியாளர்களுக்கு வந்து பகிருங்க, ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் பகிருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தான் வந்து கிட்டத்தட்ட டிஎம்கே வரலாறு நீங்கள் பேசுனா பேசிகிட்டே போகலாம், அவ்வளோ இருக்குது. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் வரலாறுங்கிறாங்க, இத்தனை வருஷம் வரலாறு. ஸோ இப்போ அடுத்தது வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் வந்து அவருமே வந்து துணை முதலமைச்சராக இருக்கார். கூடிய சீக்கிரம் முதலமைச்சரெலாம் ஆயிடுவார் அவருமே. ஏன்னா சினிமா துறை வந்து முழுமையாக அவர் வெளியே வந்துட்டார். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திமுக வந்து நடிப்புத்துறையிலேருந்து வந்தவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க திமுக. ஏன் கலைஞர் ஐயாவே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கதை ஆசிரியர் நினைக்கிறேன், டைலாக் எழுதுவார், கதை எழுதுவார். பராசக்திங்கிற படம் வந்து அப்போ வந்த படம் வந்து அவர் தான் வந்து கதை ஆசிரியர், அவரோட கதை தான் வந்து பராசக்தி. இப்போ சிவகார்த்திகேயன் அண்ணா நடிச்சிருக்கிற பராசக்தி இந்த கதை கிடையாது.